ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா வந்து அர்ஜுனுக்கு ஒரு வழியாக எல்லா விஷயங்களையுமே புரிய வச்சுட்டா. அர்ஜுனுக்கு வந்து செல்வநாயகி பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சத்யாவும் அர்ஜுனும் சேர்ந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சத்யாவே அர்ஜுனையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர், அர்ஜுன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ சொல்கிறேன், கேளுங்க. என்னாச்சுன்னு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் மிஸ் பண்ணி நம்ம பார்ப்பீங்க. நம்ம அர்ஜுன் வந்து எப்பயும் போல் வந்து சத்யா கிட்ட வந்து சபதம் விட்டுட்டாங்க. நான் வந்து இந்த ஸ்ருதியோட கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டாங்க. அதுக்கு சத்யா வந்து நீ முடிஞ்சால் நடத்தி வை, உன்னை வந்து செல்வநாயகி வந்து நடத்தி வைக்க விட மாட்டா, செல்வநாயகி எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து தடுப்பா, ஏன்னா செல்வநாயகி வந்து ஒரு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அர்ஜுன் வந்து இல்லை, நான் வந்து ஸ்ருதி கழுத்தில் தாலி கட்டுற மொமெண்ட் வரைக்கும் நீ பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு சத்யாக்கே வந்து சபதம் விட்டுட்டு கோவத்தில் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. அப்போ ஆஃபீஸுக்கு போனப்போ தான் வந்து நம்ம அர்ஜுனுக்கு அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து அர்ஜுன் கிட்ட வராங்க. வந்துட்டு சார் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபைல் காப்பி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார், பென்ட்ரைவ் தாங்க காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அர்ஜுன் வந்து நான் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் இது வந்து எங்கேயும் வெளியே வந்து லீக் ஆகிடக்கூடாது, அப்படி லீக் ஆச்சுன்னா உன்னோட வேலை போயிடும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அந்த சிஸ்டரும் வந்து அர்ஜுன் கிட்ட சரி சார் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தாங்க, எனக்கு தாங்க, நான் காப்பி பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அர்ஜுன் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இரு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ளேருந்து பென்ட்ரைவே எடுக்கிறாங்க. நான் சொன்னேன்ல ஒரு வீடியோவில் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்யா வந்து அர்ஜுனுக்கு தான் தப்பு செய்யலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது நினைக்கும் போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்ம சத்யா வச்சுருந்த அந்த பென்ட்ரைவில் வச்சுருந்த வீடியோ வந்து காணாமல் போயிருக்கும் வீடியோவில். ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து இப்போ அர்ஜுனுக்கு வந்து கிடைக்குது. அர்ஜுன் வந்து பேக்குக்குள்ளே வந்து ஒரு பென்ட்ரைவை யதார்த்தமாக எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புது பென்ட்ரைவ் இருக்குது. அப்போ தான் அர்ஜுன் வந்து அந்த பென்ட்ரைவை பார்த்து யோசிக்கிறாங்க, இது என்ன புதுசாக இருக்கே இந்த பென்ட்ரைவு, நம்மளோட பென்ட்ரைவ் இப்படி இருக்காதே, சரி என்ன தான் இருக்குன்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் அர்ஜுன் வந்து அந்த பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம சத்யா சொன்ன அதே எவிடன்ஸ் தான் வந்து அந்த பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவ் தான் சத்யா கிட்ட இருந்து ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகிருக்கும். அதோட தான் அர்ஜுனுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ அந்த பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா உண்மையுமே வந்து அர்ஜுன் வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்போ தான் அர்ஜுனுக்கே சத்யாவை நினைக்கும் போது ரொம்ப அழுகையாக வருது. சரி நம்ம சத்யாவை இப்படி நினச்சிட்டோமே, நம்ம சத்யா நம்ம காதலிச்ச பொண்ணையே வந்து இவ்வளோக்கு காயப்படுத்திட்டோமே, நம்ம சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம சத்யாவை கஷ்டப்படுத்தின இந்த என்னோட அம்மாவான அந்த செல்வநாயகி சும்மா விடக்கூடாது, தேவி அக்கா வாழ்க்கைக்கும் இந்த செல்வநாயகினால தான் வந்து தப்பாக இருக்குது, ஆனால் இதை வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து இதை கேட்கவே கூடாது, சத்யா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை ஸ்ருதிக்கு நடத்தி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் முடிவு பண்ணிட்டு செல்வநாயகி கிட்ட அர்ஜுன் இதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. உடனே அர்ஜுன் வந்து அந்த சிஸ்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே பென்ட்ரைவுக்காக. அப்போ அந்த சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, சரி என்னாச்சு சார், பென்ட்ரைவில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அர்ஜுன் வந்து இல்லை இது வந்து அந்த பென்ட்ரைவில் இது வேறு பென்ட்ரைவ், அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாளைக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன், இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ஆஃபீஸில் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பிட்டு அதுக்கப்புறம் சத்யாவை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் சத்யா வந்து வீட்டில் இல்லை. சத்யா வந்து ஒரு விஷயமா வந்து வெளியே போயிருக்காங்க. சும்மா ஒரு நார்மலாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு திங்ஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுக்காக சத்யா வந்து வெளியே போயிருக்காங்க. அர்ஜுன் வந்து சுற்றி தேடுறாங்க சத்யா. ஏன்னா அர்ஜுனுக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை நாள் வந்து என் பொண்ணுகிட்டே நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்ட்டு. ஒரு பக்கம் தேவிக்கு வந்து தான் அக்கா இவ்வளோ நாள் நமக்கு நல்லது தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து தேவிக்கு செல்வநாயகியோட முகத்தை வந்து தேவி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. செல்வநாயகி வந்து தேவியை வந்து கொலை பண்ணிட்டு, தேவி வந்து அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறமா தேவியை கொலை பண்ணிட்டு ஒன்று உயிரோட இல்லாமல் ஆக்கிடணும், இல்லைன்னா அந்த குழந்தைய வாங்கிட்டு தேவியை வந்து ஊர் விட்டு ஊர் துரத்திட்டு ஸ்ருதியை வந்து அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி இந்த ரெண்டு முடிவில் இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்து தேவிக்கு வந்து தெரிய வந்துருச்சு. தேவி வந்து சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ அக்காவும் சிஸ்டரும் கூடவே பிறக்கணும்னு சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம அர்ஜுனுக்கு இப்போ தான் வந்து சத்யா எவ்வளோ நல்ல பொண்ணு, சத்யா வந்து இந்த அக்காவோட வாழ்க்கையும் வந்து காப்பாற்றணும்னு எப்படி போராடுறா தான் அக்காக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம். அர்ஜுனை வந்து சத்யா எவ்வளோ லவ் பண்ணா, அப்போ சத்யா ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணும்போது அர்ஜுன் வந்து ஒரு விஷயம் சத்யாவை ஹர்ட் பண்ணும்போது சத்யாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்.
இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அர்ஜுன் வந்து யோசித்து பார்த்து சத்யாவை இப்போவே பார்த்து கட்டிப்பிடிச்சி ஒரு ரொமான்ஸ் பண்ணிடணும், நானும் சத்யாவும் வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிடணும், டிவோர்ஸே எங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது, இனி சத்யா வந்து என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், சத்யா வந்து நான் நம்பாமலே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சத்யாவை ஓடி போய் முத்தம் கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடி போய் சத்யாவை ஆவலோட ஏக்கத்தோடு தேடும்போது அங்கே வந்து சத்யா வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ அர்ஜுன் வந்து சத்யா சத்யா சத்யான்னு சொல்லிட்டு கூவி வீடு ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. அப்போ தான் வந்து தேவி வந்து என்னாச்சு அர்ஜுன் இப்படி சத்யாவை தேடிட்டு இருக்கீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் தான் அப்போ வந்து அர்ஜுன் சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி சத்யா கிட்ட நான் ஒன்று பேசணும், அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம தேவிக்கு வந்து தெரியும் என்னாச்சுன்னா சத்யா வந்து தேவிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனுக்கு ஒன்றையும் என்னையும் பற்றின எல்லா உண்மையுமே தெரியும்க்கா, அர்ஜுன் வந்து தெரிஞ்சனால தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அர்ஜுன் வந்து எனக்கு தெரிஞ்சனால தான் அர்ஜுன் என்னை பொய்க்காரின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே வந்து அர்ஜுன் குடிக்க ஆரம்பித்தார், பிஸ்னஸில் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் என் கூட பேசுகிறதே இல்லை, அர்ஜுன் நான் என்ன சொன்னாலும் நம்புறதே கிடையாது, இல்லைனா அர்ஜுன் கிட்ட சொல்லி இந்த செல்வநாயகியோட முகத்தை நம்ம கிழிச்சிடலாம், ஆனால் அர்ஜுன் வந்து நம்ப மாட்டேங்கிறால, அர்ஜுனுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்ருதிக்கு வந்து கல்யாண ஏற்பாடே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வந்து தேவிக்கு இது எல்லா விஷயமே தெரியறதுனால தேவி வந்து அர்ஜுன் கிட்ட அர்ஜுன் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் வந்து நான் அதை விட முக்கியமாக சத்யா கிட்ட ஒன்று பேசணும், சத்யா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சத்யா வந்து எனக்காக தான் வந்து வெளியே போயிருக்கா, நான் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சில திங்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் மாசமாக இருக்கனால போக முடியாதுல்ல, அதனால் சத்யாவை தான் வந்து நான் மெடிக்கலுக்கு வந்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து எந்த மெடிக்கலுக்கு போனால் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக படப்படப்பாக வந்து தேவி கிட்ட வந்து அர்ஜுன் வந்து கேட்குறாங்க. உடனே தேவி வந்து ஓகே அர்ஜுன் அதெல்லாம் பார்த்துடலாம் சத்யாவை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அர்ஜுன் வந்து சரி சொல்லு தேவி அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே இல்லை உங்களுக்கு எங்களை பற்றின எல்லா ரகசியங்களும் தெரியும் அப்படிங்கிறத வந்து சத்யா வந்து என்கிட்ட சொல்லிட்டா, அக்காவாக இருக்கிறனால என்கிட்ட அவள் சொல்லிட்டா, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து சத்யாவை வெறுக்காதீங்க, அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து நல்லவங்க கிடையாது, நீங்கள் உங்கள் அம்மாவை நம்பிட்டு இருக்காதீங்க, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க, இப்போ கூட நீங்கள் தப்பாக நினைப்பீங்க, நீங்கள் நான் சொல்கிறதே நம்ப மாட்டீங்கன்னு சத்யா என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டா, ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் சொல்கிறேன், சத்யாவை கொஞ்ச நாளாக நானும் ரொம்ப தப்பாக தான் நினச்சி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ தான் வந்து அவங்க அம்மாவே வந்து பேசினதை நான் என் காதால் கேட்டேன், அப்போ தான் அவங்க அம்மாவோட முழு சுயரூபமே எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால அர்ஜுன் அவங்கக்கிட்ட கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன், சத்யா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மிஸ் பண்ணிடாதீங்க, அவளை உங்கள் ஒய்ஃபாக ஏற்றுக்கோங்க, டிவோர்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க, சத்யாவை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து தேவியோட கையை பிடிச்சி அர்ஜுன் வந்து அழுகுறாங்க. அழுதோடனே தேவிக்கு என்ன பண்ணுறது தெரில, என்ன அர்ஜுன் என்னாச்சு எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் தான் வந்து உங்கள் தங்கச்சியை வந்து தப்பாக நினச்சிட்டேன், உங்கள் தங்கச்சி பாருங்கள் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கா, எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, ஆனால் அவளை நம்ம யாருமே புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல நானும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ரொம்ப வந்து தேவிக்கிட்டேயும் மனசு இறங்கி வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுனும் சத்யா வந்து சேர போகிறாங்க, ரொமான்ஸ் அவங்களுக்குள்ளே நடக்க போது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.